அட இதுக்காகவா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி வச்சீங்க? அண்ணாமலை வாங்கின வாக்க எடப்பாடி ஏமாத்தி வாங்கினாரா? இல்ல தான் எம்எல்ஏ ஆகணுங்கிற ஆசையில அவரோட வாக்க வித்தாரா நைனாரு? அப்படிங்கிறது இப்ப வாங்கினாரா வித்தாராங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப அண்ணாமலையோட ஓட்டு கூட்டணிக்கு போகுமாங்கிறது தெரியல. எடப்பாடிய பத்தி ஏற்கனவே பலமுறை அவரு துரோகிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு. அப்படி இருந்தும் இந்த மோடியும், அமித்ஷாவும் எப்படித்தான் எடப்பாடிய நம்புறாரோ தெரியல. தமிழ்நாட்டோட தலைவருங்களே யாருமே எடப்பாடிய நம்புறதில்ல. மீண்டும், மீண்டும் முதுகுல குத்துறதுல வல்லவரா இருக்கிறாரு எடப்பாடி. பாஜகவ கண்டிச்சு பாஜகவினரே ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம். இதையெல்லாம் பார்த்து அண்ணாமலை ஒரு பக்கம் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்குது தமிழக அரசியலில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் களம் ரொம்ப சூடா பரபரப்பா போயிட்டு இருக்குது. இதுல குறிப்பா பாஜகவோட பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைங்கிறத தான் நம்ம சொல்லணும். மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒரு பக்கம், அண்ணாமலை ஒரு பக்கம் அமைதியா இருக்காரு. 2, 3 நாளா அவர் எங்கேயும் வெளியில எங்கேயும் காணோம். இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் குறித்தான பல்வேறு வியூகம், சர்ச்சைகள் தொடர்ந்து தமிழக அரசியல்ல வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவர் தேர்தலில் போட்டியிடுவாரா, மாட்டாரா? தொகுதியில பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்குது. அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறாரு. அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு போக மாட்டாருன்னு பல்வேறு வியூகங்கள் நடந்துகிட்டே இருக்குது. எதுவா இருந்தாலும் டெல்லியினுடைய முடிவு வர வரையிலும் நமக்கு எதுவுமே உண்மைங்கிறத நம்ம ஏத்துக்க முடியாது, நம்பவும் முடியாது. ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையிலும் முக்கிய முடிவுகள் எல்லாமே டெல்லியோட பாராளுமன்ற கமிட்டிகள் தான் தொடர்ந்து எடுக்கும். இந்த சர்ச்சைக்கு மத்தியில் தான் அண்ணாமலை எங்க போயிட்டாரு, எங்க போயிட்டாரு, எங்க போயிட்டாரு, ஆளக்கானன்னு ஒரு பக்கம் பல்வேறு மீடியாக்கள் எல்லாம் தொடர்ந்து அண்ணாமலையை வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை எங்கடா ஆளக்கானன்னு பார்த்தா, நேத்து மத்திய அமைச்சர் நைட்டு கோயம்புத்தூர் வந்தாரு. அர்ஜுன் ராம் அவர்கள். அவரை அண்ணாமலை அவர்கள் தான் வரவேற்றாரு. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு அதிகாலையில அண்ணாமலையும் மத்திய அமைச்சரும் பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன், தமிழக அரசியல்ல பாஜகவில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை ஜாலியா மத்திய அமைச்சரோட பேட்மிண்டன் விளையாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த கூத்தெல்லாம் அவரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டாரு போல. எப்பவுமே அண்ணாமலை ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர் தான் நமக்கு தெரிஞ்சாலும் கூட, ஆனா இந்த நடக்கிற கூத்துக்கள்லாம் பார்க்கும்போது அவர் உண்மையாலுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கணும், பேசணும், ரசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சுச்சு. அந்த கூட்டணி வச்சதுக்கு காரணம் என்னவோ, அதிமுகவும் பாஜகவும் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்ட தொண்டர்கள் வரையிலும் எல்லாம் இணக்கமாகணுங்கிறத அமித்ஷா நினைச்சாரு. ஆனா ஒவ்வொரு முறையும் எடப்பாடி துரோகிதான்னு தமிழக அரசியல் தலைவர்களும் உணர்ந்திருக்காங்க. தேசிய தலைமையும் ஏற்கனவே அவர்கிட்ட மிதிப்பட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலையும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வச்சு இன்னைக்கு என்ன நிலைமை? மீண்டும் அதே துரோகிங்கிற பட்டத்தை தான் எடப்பாடிக்கு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அது மாதிரியான தொகுதிகள் தான் பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்க. இது அண்ணாமலை அவர்கிட்டயே அந்த தலைவர் பதவி இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு எவ்வளவு பெரிய இடத்துல பாஜகவை கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. இதையெல்லாம் புரியாம, அறியாமையும் அமித்ஷா அவர்கள் என்ன சாணக்கியரோ தெரியல. அவரு சாணக்கியர்னு சொல்லலாம். ஆனா, தமிழ்நாட்ட பொறுத்தவரையில அவர் மிகப்பெரிய ஜோக்கரா தான் இருக்கிறாருன்னு நமக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, பாஜகவுக்கு இன்னைக்கு ஒதுக்குன தொகுதிய பத்தி பார்க்கலாம். எடப்பாடி எந்த அளவுக்கு தொகுதிகள் எல்லாம் பாஜக பக்கம் தள்ளி விட்டுருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. அதுல குறிப்பா அத நம்ம வாசிப்போம். பக்கத்துல ஒவ்வொரு தொகுதியிலயும் அதிமுக எவ்வளவு கடந்த சட்டமன்ற தேர்தல்ல வாங்குனாங்க, அங்க என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 4 தலைவர்கள் எம்எல்ஏ ஆகணுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த பாஜகவையும் அடமானம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு நயினார் ஒரு பக்கம், வானதி ஒரு பக்கம், தமிழிசை ஒரு பக்கம், எல்முருகன் ஒரு பக்கம். இவங்க 4 பேர் ஜெயிச்சா போதும்னு நினைச்சிட்டாங்களாட்டங்குது. ஏன்னா அண்ணாமலையோட ஓட்டு எடப்பாடிக்கு வேணும். அவரு முதலமைச்சர் ஆகுறதுக்கு. ஆனா அண்ணாமலைக்கு கேட்ட தொகுதியோ, அவரு விருப்பப்படுற தொகுதியோ கொடுக்கறதுல எடப்பாடிக்கு மிகப்பெரிய தயக்கம். திரும்ப திரும்ப பாஜக தலைவர்கள் எப்படிதான் அண்ணாமலைய இந்த மாதிரி அவமானப்படுத்துறாங்க, அண்ணாமலையை ஒதுக்கி வைக்கிறாங்களோ தெரியல. ஆனா எடப்பாடி தொடர்ந்து துரோகம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. தமிழ்நாட்டு தலைவர்களே அவர் யாரும் நம்புறதில்ல, வச்சுக்கிறதும் இல்லை. அவரை நம்பி யாரும் வரதும் இல்லை. கடந்த தேர்தல் அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த புதிய தமிழகம், தேமுதிக,
எஸ்டிபி இந்த 3 கட்சி வந்துச்சு பாராளுமன்ற தேர்தல். இன்னைக்கு அவங்க கூட இல்ல, ஓடிட்டாங்க. கடைசி நேரம் வரையிலும் கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுகவோட கூட்டணி போறதுக்கு விருப்பப்பட்டு தான் இருந்தாரு. அவரையும் இன்னைக்கு ஒதுக்கி விட்டுட்டு எடப்பாடி போயிட்டாரு. இன்னைக்கு என்டிஏங்கிற ஒரு கூட்டணியில் இருக்கிற கட்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல அண்ணாமலை உருவாக்கின கட்சிகள் மட்டும்தான் இன்னைக்கு இருக்குதே தவிர, இன்னைக்கு அதிமுக தான் இவங்களோட வந்து பயணிக்கிறாங்க. எடப்பாடிய நம்பி தமிழ்நாட்டுல வாக்காளர்களும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. கட்சி தலைவர்களும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. இதுல இந்த தொகுதிகள் வந்து இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாஜக 27 தொகுதிகள் வாங்கியிருக்குது. ஜி.கே. வாசன் அவர்கள் தமாக வந்து 5 தொகுதி வாங்கியிருக்காங்க. இந்த 32 தொகுதிகளும் பாஜகவோட சின்னத்துல தான் போட்டி போடுறது உறுதியாயிருக்கு. இதுல நம்ம தொகுதியை பார்ப்போம். கடந்த 2021 தேர்தல் அப்போ நாகர்கோவில்ல பாஜக வெற்றி பெற்று இருக்கு 11,000 வாக்கு வித்தியாசத்துல. மொடக்குறிச்சியில பாஜக வெற்றி பெற்று இருக்கு 280 வாக்குகள் வித்தியாசத்துல. கோவை வடக்குல அதிமுக வெற்றி பெற்று இருக்கு 4,000 வாக்கு வித்தியாசத்துல. மீதி அவினாசியில 50,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்று இருக்காங்க. மயிலாப்பூர்ல அதிமுக தோத்துருக்குது. சாத்தூர்ல அதிமுக தோத்துருச்சு. ஊட்டியில அதிமுக தோத்துருச்சு. பாஜக ஊட்டியில தோத்துருக்குது 5,000 வாக்குல. ராசிபுரத்துல அதிமுக தோத்த இடம். வாசுதேவநல்லூர் அதிமுக தோத்த இடம். திருப்பூர் தெற்கு தோத்த இடம். ராதாபுரம் 5,000 வாக்குல தோத்த இடம். மதுரை தெற்குல 6,000 வாக்கு வித்தியாசத்தில் தோத்த இடம். ஆவடியில 55,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோத்த இடம். ராமநாதபுரம் 50,000 வாக்குல அதிமுக தோத்த இடம். பத்மநாபபுரம் 26,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோத்த இடம். விளவங்கோடு 28,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோத்த இடம். குளச்சல் 25,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோத்த இடம். திருச்செந்தூர் 25,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோத்த இடம். தஞ்சாவூர் 47,000 வாக்கு வித்தியாசத்தில் தோத்த இடம். திருவண்ணாமலை ஏறத்தாழ 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோத்த இடம். தளி 55,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோத்த இடம். புதுக்கோட்டை 13,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோத்த இடம். அறந்தாங்கி 30,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோத்த இடம். திருப்பத்தூர் 37,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோத்தது. மானாமதுரை அதிமுக தோல்வி 14,000. கந்தர்வக்கோட்டை 12,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி. இந்த இன்னைக்கு பாஜக கொடுத்ததுல 4 தொகுதி தான் வெற்றி பெற்ற தொகுதி. அதுல பாஜக 2 தொகுதியில ஜெயிச்சிருக்கு. அதிமுக 2 தொகுதியில வெற்றி பெற்று இருக்கு. மீதி இருக்கிற 23 இடமே அதிமுக பெருவாரியா தோல்வி அடைஞ்ச இடமா தான் கொடுத்துருக்குறாங்க. தமாகவுக்கு கொடுத்த 5 இடமும் அதிமுக தோத்த இடங்கள் தான். ஈரோடு மேற்குல 22,000 தோத்துருக்காங்க. கும்பகோணம் 21,000 வாக்கு வித்தியாசத்துல தோத்துருக்காங்க. ராணிப்பேட்டை 16,000 வாக்கு வித்தியாசத்துல தோத்துருக்காங்க. ஒட்டஞ்சத்திரம் 28,000 ஓட்டுல தோத்துருக்காங்க. கிள்ளியூர்ல 55,000 வாக்கு வித்தியாசத்துல தோத்துருக்காங்க. 5 இடமும் அதிமுக மிகப்பெரிய அளவுல தோத்த இடங்கள் தான். அதுல கிள்ளியூர் மட்டும் ஏற்கனவே தமாகவே நின்னாங்க. இந்த முறையும் அவங்களே நிக்கிறாங்க. இப்படி ஒட்டு மொத்தமா 32 இடங்கள்ல கிட்டத்தட்ட 28 இடம் அதிமுக கடந்த காலத்துல தோத்த இடம் இன்னைக்கு நேக்கா பாஜக பக்கம் எடப்பாடி தள்ளி விட்டாரு. இப்படிப்பட்ட துரோகியை தான் மோடியும் அமித்ஷாவும் இன்னமும் நம்பிட்டு இருக்கிறாங்க. இதை தான் அண்ணாமலை ஏற்கனவே சொன்னாரு. எடப்பாடியை நம்பாதீங்க, கடைசி நேரத்துல கைவிட்டுட்டு போயிடுவாருன்னு சொல்லி சொன்னாரு. இதையெல்லாம் கண்டுக்காம தான் இன்னைக்கு பாஜகவோட மேல்மட்டமும் இருக்குது. இங்க நம்ம ஊர்ல இருக்கிற பாஜக 2ஆம் கட்டமும் அப்படிதான் இருக்குது. இதுல வேற பல பகுதிகளில் பாஜக தலைவர்கள் எல்லாமே போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றாங்க. யாரை எதிர்த்துடா போராட்டம் பண்றான்னு பார்த்தா பாஜகவை எதிர்த்து பாஜக காரன் போராடிட்டு இருக்கிறான். இன்னைக்கு கோயம்புத்தூர் கிணத்துக்கடவுல பாஜக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் ரோட்டெல்லாம் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. பழனியிலையும் இன்னைக்கு பாஜகவோட நிர்வாகி தீ குளிக்கிற அளவுக்கெல்லாம் போறக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குது. அங்கேயும் இங்கேயும் போன சென்னையில் இருக்கிற பாஜகவோட தலைமை அலுவலகத்தையே இன்னைக்கு பாஜக காரங்க முற்றுகை போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இன்னைக்கு பாஜகவில் இந்த கூத்துகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் தெரியாம எப்படிதான் நயினார் வந்து செயல்பட்டு இந்த தொகுதிகளை வாங்கினாரோ தெரியல.
அல்லது தலைவர்களுக்கு ஏற்ற ஒரு சில தொகுதிகளையாச்சும் வாங்கி 2ஆம் கட்ட தலைவர்களையாச்சும் நீங்க சரி கட்டியிருக்கணும். அந்த தொகுதியும் நீங்க வாங்கல. நீங்க ஏன் அந்த ஒரு இடத்துல தலைவர்ங்கிற இடத்துல ஏன் இருக்கீங்கங்கிறது இன்னைக்கு பாஜக தொண்டர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வியா வந்திருக்குது. என்ன நடக்குது தமிழக தேர்தல் களத்துல பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.